மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில், மல்லுக்குடி, வரவுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரிலான பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோவிந்தராஜன். வணக்கம் கோவிந்தராஜன். அந்த பகுதிகளில் மழையின் நிலவரம் தற்போது என்னவாக உள்ளது? அங்குள்ள விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக உள்ளது? வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கடந்த 3 நாட்களாக கனமழையானது விட்டு மழை பெய்தது. இந்த சூழலில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரை கனமழை பெய்தது. சுமார் 22 சென்டிமீட்டர் வரை சீர்காழியில் மழை பெய்ததால் குடியிருப்பு பகுதி மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களும் தண்ணி உட்புகுந்தது. இதனால் விவசாயம் இந்த பகுதியில் வைத்தீஸ்வரன் கோயில், ஆலஞ்சேரி, மருதங்குடி, வரவக்குடி ஆகிய பகுதிகளில் சுமார் 20,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் பயிரிட்டிருந்தனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்களிலே அறுவடை செய்ய தயாராக இருந்த நெற்பயிர்கள், சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகியதால் இந்த சம்பா பயிர்கள் சுத்தமாக இது அறுவடை செய்ய முடியாமல் சூழ்நிலையில் விவசாயிகள் உள்ளனர். ஏனென்றால் இந்த 2-3 நாட்கள் இந்த தண்ணி நிற்கதால் நாளை இந்த நெற்பயிர்கள் முளைத்து வரக்கூடிய திறன் வந்துவிடும். அந்த முளைத்து வரக்கூடிய தண்ணீரும் இருப்பதால் இந்த நெற்களை இந்த பயிர்களை நெல்லை அறுவடை செய்ய முடியாமல் ஒரு சோகத்தில் தான் விவசாயிகள் இப்போ இருக்காங்க. இங்கே நம்ம கூட இருக்கக்கூடிய விவசாயி இருக்காங்க. அந்த அம்மாட்ட கேட்கலாம். அம்மா, நீங்கள் எவ்வளோ ஏக்கரில் இப்போ விவசாயம் பண்ணியிருக்கீங்க? இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு? இந்த விவசாயத்தில் உங்களுக்கு பாதிப்பு எந்த அளவு இருக்குமோ அதை அப்படி சொல்லுங்கம்மா. நான் இப்போ விவசாயம் பண்ணியிருக்கிறது 4 ஏக்கர் பண்ணியிருக்கேன். 4 ஏக்கருக்கும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். 1 லட்ச ரூபா செலவு பண்ணதை இப்போ கைக்கு கிடைக்கிறது அதில் 3/4 ஒரு வீதம் கூட எனக்கு கையில் கிடைக்காது. அதுமாரி நிலமையில தான் இருக்கிறோம் நாங்கள். இப்போ சுத்தமாக தண்ணி அடித்து சுத்தமாக படுத்து கிடக்குது. ரொம்ப படுத்து அதில் அரவு மிஷின் வச்சு கொள்ளை அறுத்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும். எனக்கு கைக்கு கிடைக்கப்படுறதில்ல. எல்லாம் முளைச்சிடுச்சு. கீழே கிடக்கிறது எல்லாம் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியாமல் நாங்கள் திண்டாடிட்டு இருக்கோம். இதுக்காக நாங்கள் வட்டிக்கு வாங்கி 4 பைசா வட்டி 3 பைசா வட்டின்னு வாங்கி 1 லட்ச ரூபா வாங்கி 1 லட்ச ரூபாயும் இதில் தான் போட்டிருக்கோம். நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த 1 லட்ச ரூபாயும் கிடைக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு. பெரிய காலையிலேருந்து எனக்கு ரொம்ப நெஞ்சே வலிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விவசாயத்துலேயே விழுந்து கிடந்து இப்போ விவசாயம் எங்களை விழ வச்சிச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப திண்டாடிட்டு இருக்கோம். எங்களை விட நாங்கள் ஒரு 4 ஏக்கரில் நாங்கள் வச்சுருக்கோம். பாக்கி 200 ஏக்கர் போல் தண்ணியில் தான் கிடக்கு. இந்த ஆலஞ்சேரி, மருதங்குடி பஞ்சாயத்தில் 200 ஏக்கர் கிடக்குது. இதெல்லாம் வர்றது ஈஸியில் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ரொம்ப அல்லாடி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். அதில் நடுவு நடுறவங்களுக்கு பாதி, களை எடுக்கிறவங்களுக்கு பாதி எல்லாருக்கும் கொடுத்துட்டு கையில் கிடைக்கிறது ஒரு 50, 30, 40, 50 இதுக்குள்ளே தான் கிடைக்கும். அதுவும் போயிடுச்சு. அது நாங்கள் வட்டிக்கு வாங்கி நாங்கள் என்ன செய்கிறது? தற்கொலை பண்ணிக்க தான் நிற்கணும். நாங்கள் தற்கொலைக்கு தான் எனக்கு அப்படி தான் எனக்கு தோணுது. தற்கொலையே பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன். நான் காலையிலேருந்து ரொம்ப இது எனக்கு படுக்கலாம் கிடக்கிறேன். இப்போ வயலை பார்த்தாலே ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்குது. படன்னு அடிச்சுக்குது. அடுத்து நம்மளுடைய விவசாயம் இருக்காங்க. ஐயா, உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இந்த இருக்கிற பயிரை எடுத்து இதுக்கப்புறம் அறுவடை பண்ண முடியுமா? அறுவடை பண்ணுனா நெற்பயிர்களில் தேருமா? உங்களுக்கு இதில் லாஸ் நஷ்டம் எந்த அளவுக்கு இதில் ஏற்படுங்க ஐயா? உங்களுக்கு அரசாங்கத்தில் என்ன கோரிக்கை எதிர்பார்க்குறீங்க? இந்த பயிர் இருக்கிற கண்டிஷனில் 1 ரூபா கூட இதுலேருந்து ஒரு படி நெல் கூட எடுக்க முடியாது. நாங்கள் அந்த அளவுக்கு பாதிச்சிச்சு. இன்னும் 4 நாள் 5 நாள் மழைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது முளைக்கிற தருவாயில் இருக்குது. இதனால் நாங்கள் ஒரு பைசா இதுலேருந்து எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறப்ப அரசாங்கம் உதவியும் கிடைக்கணும். அதுமாரி இன்சூரன்ஸு நாங்கள் பயிர் பாதுகாப்பு எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் அந்த பயிர் பாதுகாப்பு எங்களுக்கு இது வரைக்கும் வரல. இதே தாலுக்கா ஃபுல்லாக, சீர்காழி தாலுக்கா ஃபுல்லாக பாதித்து நிற்குது. இதை விட மோசமானலாம் இன்னும் எங்கள் ஏரியாவில் இருக்குது. இது நாங்கள் இதுக்கு எங்களுக்கு அரசு உதவி பண்ணணும். அதேமாரி பயிர் பாதுகாப்பீடு எவ்வளோ விரைவாக கொடுக்குறாங்களோ அவ்வளோ விரைவாக கொடுக்கணும். அப்படியே இருந்தாலும் ஒரு 10 மூட்டை எடுத்தாலும் அதை கொண்டு போய் விற்கிறதுக்கான வழியும் இல்லை எங்களுக்கு. டிபிசியோ எதுவுமே திறக்கல இது வரைக்கும். அதனுடைய இதே இல்லாமல் இருக்குது. இதனால் இது அழிஞ்சு போச்சு எங்களுக்கு. இதுலேருந்து 1 ரூபா கூட நாங்கள் எடுக்க முடியாது. இது அரசு எங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுதோ அந்த அளவுக்கு எங்களுடைய ஜீவாதாரத்தை நாங்கள் காந்து பண்ண முடியும். அப்படி முடியலன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை. என்ன செய்யணும்? பொதுவாக இந்த விவசாயியோட கோரிக்கை என்ன இருக்குன்னா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மழை இளம் பயிர்களாக இருக்கும்போது, இளம் நாற்றுகளாக இருக்கும்போது தான் மழை பெய்யும். அப்போ தண்ணீர் வடிகட்டிட்டுனா வடிந்த பிறகு அந்த விவசாய நெற்பயிர்கள் மறுபடியும் யூரியாக்கள் போட்டு அதை காப்பாற்றி விடுவார்கள். ஆனால் இப்போ விளைந்து நெற்பயிர்கள் நல்லபடியில் விளைந்து அறுவடை செய்வதற்கு 2 நாட்களே இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த நெற்பயிர்களை நம்ம இப்போ பார்க்க முடியுது. இந்த பயிரை பார்த்து சுத்தமாக அழிவு இருக்குது. இந்த அழுன பயிரை சுத்தமாக இது முளைப்பு தன்மை வரைக்கூடிய பாருங்கள். நம்ம
காட்சிகளை பார்க்கலாம். இது முளைப்பு தன்மையோடு இருக்குது. இந்த பயிரை வந்து அறுவடை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விவசாயிகள் பதிலாக வந்து கூட்டுறவு கடனில் எங்களுக்கு கடன் கிடைக்கல, 3 பைசா 4 பைசாவுக்கு வட்டிக்கு வாங்கி தான் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 25,000 to 30,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 1 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த விவசாயிகள் வந்து இது லாஸ் ஆனால் அவங்களால தாங்க முடியாதுன்னு எங்களுக்கு ஒரு மன குமுறலை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் வந்து இன்சூரன்ஸு மற்றும் அரசு நிவாரணம் வழங்கினால் மட்டுமே எங்களோட நாங்கள் தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எங்களை அரசு உரிய நிவாரணம் மற்றும் இன்சூரன்ஸ் வழங்கினால் மட்டுமே எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் வேதனை தெரிவித்திருக்காங்க மேடம். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.